உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் 3 ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது அந்த 3 ஹார்ட் அட்டாக்லாம் வந்து கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகுது, 31 வருஷம் ஆகுது. 31 வருஷம் ஆகியும் அதுக்கப்புறம் எந்த ஹார்ட் அட்டாக்கும் வரல. எதுக்காக வரல அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வணக்கம் வணக்கம் இதுக்கு என்னோடய யோகா மூலியமாகவே காமிச்சிடுறேன். கிருஷ்ணன் ராமசாமி, ஏஜ் 78. இதை திருப்பியும் நம்ம உடம்ப எப்படி நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியுமோ, நோயற்ற வாழ்க்கையை அதே சமயத்தில் மருத்துவமே போகாமல், மருத்துவத்துக்கு போகாமல், மருத்துவமே இல்லாமல், மருத்துவமே இல்லாத மருந்து இல்லாத உலகத்தை உண்டாக்கணும், மருந்து இல்லாத மனிதர்களை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போவும் அதை பற்றி தான் திருப்பி பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. மேக்னட்டிக் அப்பரேட்டஸ் வச்சு அது மேலே தண்ணியை வச்சு, தண்ணி பாட்டிலை வச்சு அந்த தண்ணியை சாப்பிட்டாக்க உடம்புல 70% வாட்டர், உடம்பு உள்ளுக்குள்ளே 70% வாட்டர் தான். அந்த வாட்டர் தனியாக ஒரு ஆர்கன் மாதிரி தனியாக இல்லை, எல்லா ஆர்கனோடையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புகளோடையும் தோலோடையும் மற்ற தசைகளோடையும் எல்லாத்தையுமே உடம்பை கலந்து இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஒரு கான்டாக்ட் இருக்குது. அந்த கான்டாக்ட் இருக்கிறத வச்சுன்னு அதே மாதிரி பிரெயின்லேயும் அதே மாதிரி 70% வாட்டர். அந்த வாட்டரும் அந்த பிரெயின் உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் என்னென்னோ எல்லாத்தோடையும் கலந்துருக்கு. அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கனாக்க, நம்மளுக்கு இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு யோகா பண்ண பெண்ட் பண்ணி திரும்பி மேலே எழுந்துட்டேன் இல்லையா, அந்த மாதிரி பெண்ட் பண்ணி எழுந்துக்கிறதுக்கும் இப்படி திரும்புறதுக்கும் இது எல்லாத்துக்குமே அந்த ஒரு வாட்டர் 70% இருந்தால் தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை டேமேஜ் ஆகாதபடி நம்மளை வேலை செய்ய வைக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம உழைக்கவும் முடியும். அதே சமயத்தில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா, வாட்டருக்கு ஞாபக சக்தியை ரீட்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம எப்போ பிறந்தோமோ அந்த நாள்லேருந்து அந்த நிமிஷத்துலேருந்து என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, இன்னும் இருக்குது, எங்கிட்டையும் இருக்குது, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே இருக்குது. இன்னும் அதனால தான் பிரெயினில் நம்ம பார்க்கும்போது கண்ணில் எண்ணெயை மேக்னெட்டை துவச்சி அதில் விளக்கெண்ணெயில் மேக்னெட்டை போட்டு ஊற வச்சு அந்த விளக்கெண்ணெயை கண் இமையிலையும் இங்கே கண் இமையில் உள்பக்கமும் இந்த கண் இமையில் உள்பக்கமும் அப்புறம் கண்ணை மூடின உடனே வெளிப்பக்கமும் நல்லா தடவியில் வந்தாக்க கண் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே சமயத்தில் கபாலத்துக்கு பின்பக்கம் இந்த சைடும் அந்த எண்ணெயை தடவணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் கேட்டுக்கலாம், சில பேர் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதை இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த மாதிரி பின்னாடி எதுக்கு தடவிக்கணும், கண் இங்கே தானே இருக்குது அப்படின்னு நினச்சிப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. கண் வழியாக நம்ம எதையுமே பார்க்க முடியாது. கண் வழியாக எந்த பொருளை பார்க்குறோமோ அந்த பொருள் கண் வழியாக உள்ளே போய் அந்த ஸ்க்ரீன் பின்னாடி கபாலத்து உள்பக்கமாக நம்ம மூலையில் இருக்கக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல படுறது. அது ஸ்க்ரீனை தலைகீழாக போகும். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருளோட உருவம் தலைகீழாக போகும். திருப்பி அங்கே பட்டுட்டு ஸ்க்ரீனில் பட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி ஸ்ட்ரெயிட்டான ஒரு பொசிஷனில் நம்ம கண்ணுக்கு உள்பக்கமாக வருது. அதை தான் நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதுக்காக அந்த ஸ்க்ரீனையும் நல்லபடியாக வச்சுக்கணுமேன்ட்டு அந்த விளக்கெண்ணியை, அதாவது மேக்னெட்டில் ஊறின விளக்கெண்ணியை இந்த சைடும் தடவின்றாக்க நான் கண் பார்வை இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணால் எதுக்கு பின்பக்கமாக போகிறது பின்னாடி வருது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னாக்கா அது போகும்போது ஒரு பொருளோட உருவம் கண் வழியாக பின்னாடி போகும்போது மூளை வழியாக தான், பிரெயின் வழியாக தான் போகிறது. பிரெயின் வழியாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரெயினில் அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடுறது. அந்த ரிஜிஸ்டர் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த ஞாபக சக்தி அந்த தண்ணியும் கலந்த பிரெயினில் நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிறது. அந்த ரீட்டைன் பண்ணிக்கிறதுனால தான் நம்ம படித்தது எப்பயோ படித்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம், 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம். அது கூட வேண்டாம். ஸ்கூலில் போகிற ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, எக்ஸாம் எழுதுறதுக்கு. அவங்க படிக்கிற படிப்பு கண்ணால் படிக்கிறோம். கண்ணால் படித்தா கூட ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் எழுதும்போது புக்கை எடுத்துன்னு போய் பார்த்து எழுத முடியுமா? முடியாது. புக் இல்லாமல் தான் எழுதணும் இல்லையா. அப்போ எதை வச்சுருந்து அவங்க எழுத முடியும் எக்ஸாமை? அந்த பிரெயினில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இல்லையா, அந்த பிரெயினில் ரிஜிஸ்டர் ஆனதை பிரெயினில் ரெக்கவர் பண்ணி ரிசீவ் பண்ணி, அதாவது எப்படி ஒரு லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும்
இருக்கோ, அதாவது ஹார்ட் டிஸ்க்கு மெமரி பவர் அப்படின்னு இருக்கோ, அந்த மெமரி பவர் இருந்தால் தான் அது எடுத்துக்க முடியும். ஹார்ட் டிஸ்கில் பதிவானா கூட எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். அதனால தான் பிரெயினில் அது ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி, பிரெயினில் இருக்கக்கூடிய தண்ணியும் அதை ரீட்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எடுத்துக்கிற மாதிரியும், அதை எடுத்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரியும் கடவுள் பண்ணியிருக்காரு நம்மளோட படைப்பு. அதனால் கண்ணில் இந்த மாதிரி தடவிக்கணும். இது மாதிரிலாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தலையிலையும் அதே மாதிரி கபாலத்துலேயும் தடவின்னு வந்தீங்கன்னாக்க, கபாலத்துலேயும் உள் வழியாக அந்த பிரெயினுக்கு அந்த பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேக்னி சக்தி கலந்த விளக்கெண்ணையை தடவும் போது பிரெயினுக்கும் அந்த காந்த சக்தி போகிறது. அந்த காந்த சக்தி பிரெயினுக்கும் போகிறது, முடி கூட வளரும். முடி வளராமல் இருக்கிறவங்களுக்கும் 50 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆச்சுனாலும் சரி, அவங்களுக்கும் முடி வளரும். எஸ்பெஷலி ஃபார் லேடிஸு நல்லா வளரக்கூடிய பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதுக்கு பின்பக்கமும் காதுக்கு முன்பக்கமும், இந்த காதுக்கு பின்பக்கமும் இந்த காதுக்கு பின்பக்கமும் நல்லா தடவின்னு வந்தாக்க, நல்லா நெத்திலையும் ஃபுல்லாக தடவின்னு வந்தாக்க நெத்திலையும் பலன்னு இருக்கும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பின்னாடி நெஞ்சிலையும் தடவிக்கலாம், நம்ம கையிலையும் தடவிக்கலாம், உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் தடவிக்கலாம். உடம்பு ஃபுல்லாகவே தடவினாக்க அந்த எண்ணெயை தடவும் போது, மசாஜ் கொடுக்கும்போது எண்ணெய் வந்து உள்ளுக்குள்ளே போகிறது. எண்ணெய் எப்பேற்பட்ட எண்ணெய்னாக்கா சாதாரண விளக்கெண்ணெய் இல்லது. அந்த விளக்கெண்ணெய் மேக்னெட் ஊறின விளக்கெண்ணெய் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எடுத்துகிட்டு போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்மளுக்கு போய் உள்ளுக்குள்ளே போய் உடம்பு உள்ளுக்குள்ளே போய் அந்த விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை அதிகமாக்குறது. விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை அதிகமாச்சுனா தான், இப்படி அதிகமாச்சுனா தான் நம்மளோட மூமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். மூமெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் லைஃப் எனர்ஜி நல்லாயிருக்கும். அந்த மூமெண்ட்டை உண்டாக்குறதுக்கு, எனக்கு உதாரணத்துக்கு ஹார்ட் இருக்குது. ஹார்ட் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை இல்லாமல் அப்படியே சுருங்கி போய் ஒரே இடத்துல நிற்கிறதுனாக்க எப்படி விரிஞ்சு கொடுக்கும்? விரிஞ்சு கொடுக்கும்போது, அதாவது ரத்தத்துக்கு கெட்ட ரத்தம் வந்தால் கூட அதை விரிஞ்சால் தான் அந்த ரத்தத்தை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி சுருங்கிறது எதுக்காக? அந்த இருக்கிற நல்ல ரத்தத்தை நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா செல்லுகளுக்கும் 70 லட்சம் கோடி செல்லு இருக்குது நம்ம உடம்புல. 70 லட்சம் கோடி செல்லுனால தான் நம்ம உடம்பே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன் முதற்கொண்டு, போன்ஸ் முதற்கொண்டு, தோல் முதற்கொண்டு எல்லாமே அதனால தான் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த 70 லட்சம் கோடி செல்லுக்கும் ரத்தத்தை கொண்டு போய் சத்து பொருளையும் ஆக்சிஜனையும் காந்த சக்தியையும் கொண்டு போய் கொடுக்கறது. இதுதான் நம்ம உடம்புல முக்கியமாக இந்த விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை நல்லபடியாக வச்சுருந்தாக்க ஆனால் நல்லா இது பண்ண முடியும். அதுக்கு தான் ஓடி ஆடி வேலை செய்ய அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருக்கோம். பசங்களையும் சொல்கிறோம், இது மாதிரி ஏதாவது விளையாடிப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆடும்போது யோகா மாதிரி பண்ணாக்க இன்னும் நல்லபடியாக பண்ணலாம். இல்லாட்டி சின்ன அசைவுகளை பண்ணால் கூட போதும். சார் எனக்கு வந்து ஓட முடியாது, நடக்க முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி யோகா பண்ண முடியாது அப்படின்றது இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு சின்ன கையை அப்படி நீட்டிக்கோங்க, இந்த கையை இப்படி நீட்டிக்கோங்க, இந்த கையை இப்படி நீட்டிக்கோங்க, இல்லை இந்த கையை இப்படி நீட்டிக்கோங்க, இந்த கையை இப்படி நீட்டிக்கோங்க. சும்மா இப்படி மூமெண்ட் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பின்னாடி கொண்டு போகலாம். பாடியை முன்னாடி கொண்டு சாய்க்கலாம், பாடியை பின்னாடி கொஞ்சம் சாய்க்கலாம். இந்த மாதிரி சாய்க்கும் போது உடலில் உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் விரிஞ்சு விரியக்கூடிய தன்மை எல்லா ஆங்கிள்லேயும் கிடைக்கிறது. எல்லா ஆங்கிள் இப்படி பண்ணும்போது நீட்டு வாக்கில் எல்லா ஆர்கன்ஸும், எல்லா 70 லட்சம் கோடி செல்லும் நீட்டு வாக்கில் விரிகிறது. இப்படி பண்ணும்போது இந்த சைடு வாக்கில் விரிகிறது. இப்படி பண்ணும்போது முன்பக்கம் விரிகிறது. இந்த கையால் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் பொருட்கள்லாம் அதுவும் நல்லா விரிகிறது. கையும் அந்த விரலையும் நல்லா விரிய வைங்க. கையில் நல்லா விரலையும் விரிய வைக்கும்போது கையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எலும்புகள், அந்த எலும்பு ஸ்ட்ரென்த்து எல்லாமே, கனெக்ஷன்ஸ் எல்லாமே அதுவும் விரிஞ்சு நம்மளுக்கு பெயின் இல்லாமல் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறது. அதுதான் ஒரு வீடியோவில் இங்கே அட்டாச் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட்டாச் பண்ணியிருப்பாங்க. கையிலேயே அந்த வெறும் விரலை வச்சே கீழே வச்சு 7 தண்டால் எடுத்தேன். நேற்றுக்கு தான் எடுத்தேன். அந்த வீடியோவும் இதில் கனெக்ட் ஆகிருக்கும், பார்க்கலாம் நீங்கள். அந்த அளவுக்கு இந்த எண்ணெயும் நம்ம மேக்னெட் மேலே வச்ச தண்ணி சாப்பிட்றதுனால மேக்னெட்டிக் வாட்டர், அதாவது பைபோலார் வாட்டர்னு ஒன்று இருக்குது, அதே நார்த் போல் வாட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த பைபோலார் வாட்டரையும் நார்த் போல் வாட்டரையும் ரெகுலராக சாப்பிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் உள்ளுக்குள்ளே மேக்னெட்டிக் பவர் அதிகமாக இருக்குது. மேக்னெட்டிக் எனர்ஜி அதிகமாச்சுனாக்க அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் ஒன்று கேட்கலாம். அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி தான்
ஆக்சுவலாக நம்ம உயிர் சக்தின்னு அப்படின்னு கேட்டாங்க. உயிர் சக்தின்றது என்னன்னு கேட்டாங்கனாக்கா எலக்ட்ரிக் பவர். அந்த எலக்ட்ரிசிட்டி தான் நம்மளோட உயிர் சக்தி. அந்த உயிர் சக்திக்கு உண்டாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மேக்னட்டிக் எனர்ஜிக்கு தான் இருக்குது. பிரபஞ்சத்தில் கூட எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் இருக்குது, மேக்னட்டிக் எனர்ஜியும் இருக்குது. இது பிரபஞ்சம் ஃபுல்லாகவே, யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே அந்த சக்தி தான் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மேக்னட்டிக் எனர்ஜிக்கு இருக்குது. அந்த மேக்னட்டிக் எனர்ஜி நம்ம தண்ணி சாப்பிட்றது மூலியமாகவும் நம்மளுக்கு அதிகமாகுது. நம்ம எண்ணெய் மேக்னட்டிக் ஊறின அந்த விளக்கெண்ணெய் தடவிக்கிறதுனால அதிகமாகுது. அப்படி இல்லாட்டாலும் மூச்சு விடும்போது ஒரு நிமிஷத்துக்கு 15லேருந்து 20 வாட்டி மூச்சு இழுக்கிறோம். மூச்சு வேண்டிய யூஸ் பண்ண காற்றை வெளியில் விட்டுட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆக்சிஜனும் உள்ளே வருது. ஆக்சிஜன் உள்ளே வரும்போது எப்படி எண்ணெயும் தடவும் போது எண்ணெயும் போகிறது, மேக்னட்டிக் சக்தியும் உள்ளே போகிறதோ அதே மாதிரி மூச்சு உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ஆக்சிஜனும் உள்ளே வருது, நைட்ரஜனோடு கலந்து. அந்த ஆக்சிஜன் வரும்போது காந்த சக்தியும் உள்ளே வருது. ஏன்னா காந்த சக்தி ஒரு பொருள் இல்லை, மேக்னட்டிக் ஃபீல்டு அது. அதனால் உள்ளே வரத்துக்கு அதுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. அது ஆக்சிஜனோட கலந்து உள்ளுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த 3 விதமாகவும் நம்மளுக்கு காந்த சக்தி இன்னும் போயிட்டே இருக்கும். அந்த காந்த சக்தி இன்றைக்கி எக்ஸைட் பண்ணும்போது யூஸ் பண்ண காற்று, யூஸ் பண்ண ஆக்சிஜன்லாம் வெளியில் போகிறது. அப்போ வெளியில் போகும்போது யூஸ் பண்ண ஆக்சிஜனோட கலந்து யூஸ் உபயோகமான அந்த யூஸ் பண்ண காந்த சக்தியும் வெளியில் போயிட்டே இருக்கும். ஸோ காந்த சக்தியும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு திருப்பி வெளியில் போயிட்டே இருக்குது. அப்படி உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு வெளியில் போயின்னு இருந்ததுக்கு ப்ராப்பராக ரெகுலராக 15லேருந்து 20 வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு பண்ணிகிட்டே இருந்தாக்க அது பண்ணுறதுக்கு நம்ம லங்ஸுக்குள்ளே உள்ளுக்குள்ளே சளி இல்லாமல் இருக்கணும். அதனால தான் நீங்கள் ஆயிலை தடவிக்கும் போது இந்த சைடு இங்கேயும் தடவிக்கலாம், வயிறுலேயும் தடவிக்கலாம், கண்ணுலேயும் தடவிக்கலாம். அப்போ உள்ளுக்குள்ளே நம்மளுக்கே தெரியாமல் சளி இருந்ததுன்னா கூட அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய சளியை கரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மார்பகத்துக்கு இருக்குது, இந்த லங்ஸுக்கு இருக்குது. அந்த சளியை கரைச்சி நம்மளுக்கு வாயில் வர வயசு துப்பா வைக்கும். அப்படி இல்லைன்னாக்க யூரின் மூலியமாகவோ மழை மூலியமாகவோ வெளியில் அனுப்பிச்சிட முடியும். அதனால் நம்ம சளியை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம். இந்த ஆயிலை மேக்னெட்டிக் யூஸ் பண்ணி மேக்னெட்டில் ஊற வச்ச செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தண்ணி சாப்பிடும்போது அதே மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு சளி உண்டாகாது. சளி உண்டாகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு வேலை செய்யணுன்னாக்க சாப்பிடும்போது சாப்பாடு சாப்பிடும்போது எக்காரணத்தை கொண்டும் தண்ணி சாப்பிடக்கூடாது. ஏன்னாக்க உள்ளுக்குள்ளே சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம நல்லா மென்று சாப்பிட்ணும். நம்ம பல்லால் நல்லா அரைச்சி அந்த எச்சல் நல்லா செக்ரீட் ஆகும் வாயில். அந்த செக்ரீட் ஆன எச்சலை உபயோகப்படுத்தி நல்லா மென்று அது வாய்க்குள்ளேயே பேஸ்ட் மாதிரி ஆக்கி நல்லா சாப்பிட்டீங்கன்னாக்க அந்த உள்ளுக்குள்ளே 45 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போன உடனே 45 நிமிஷத்துக்குள்ளே அது களி மாதிரி ஆக்கி கூழ் மாதிரி ஆக்க வேண்டிய வேலை சுலபமாக முடியும். கஷ்டமாக இருக்காது, வயிறுக்கு சுலபமாக முடியும். ஏன்னாக்க நம்ம மற்ற ஆர்கன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஆர்கன்ஸ்லாம் என்சைம்ஸும் ஹார்மோன்ஸையும் செக்ரீட் பண்ணி அந்த சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியாக ஜீரணமாக்கணுமே, நல்லபடியாக கூழ் மாதிரி ஆக்கணுமே, 45 நிமிஷம் தான் டைம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வயிற்றுக்கு அனுப்போம். வயிற்றில் அனுப்பும்போது வயிற்றுக்குள்ளேயும் மேக்னட்டிக் எனர்ஜி இருக்குது. அந்த வயிற்றுக்குள்ளேயும் மேக்னட்டிக் எனர்ஜிக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கனாக்க சுயற்சி கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் அதனோட வேலையே. அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே வேண்டாம், தூக்கம் கிடையாது. அது சுழற்சி கொடுத்துட்டே இருக்கும். அந்த சுழற்சி கொடுக்கறதுனால வயிற்றுக்குள்ளே போன சாப்பாடு என்ன ஆகுது, அதுவும் சேர்ந்து சுற்றிகிட்டே இருக்கும். அந்த ஒரு மிக்சிக்குள்ளே மற்ற சாமான் போட்டு மாவு அரைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே நம்ம சாப்பிட்ட சாப்பாடும் சேர்ந்து அரைப்பட்டுட்டே இருக்கும். அங்கே பிளேடு கிடையாது, மிக்சிலையாவது பிளேடு இருக்குது, ஆனால் இங்கே பிளேடே கிடையாது. ஆனால் இந்த ஹார்மோன்ஸும் என்சைம்ஸும் பிளேடு என்ன செய்யுமோ அந்த அளவுக்கு அந்த சாப்பிட்ட பொருளை அரைக்கிறதுக்கு நல்லா உதவுறது. அதனால் சாப்பிடும்போது தண்ணி சாப்பிட்டாக்க அது டைல்யூட் ஆகிடும். டைல்யூட் ஆச்சுனாக்க அந்த ஜீரணமாக்கக்கூடிய வேலை கம்மியாயிடும். பலு ஸ்டமக்குக்கு அதிகமாகிடும், மற்ற ஆர்கன்ஸுக்கும் பலு அதிகமாகிடும். ஏன்னா டைம் மொத்தமே 45 நிமிஷம்தான் இறைவன் கொடுத்துருக்கிற டைம். அந்த 45 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டு முடித்த உடனே அந்த சிறுகுடலுக்கு அனுப்பும். சிறுகுடலோட வாய் 0.5 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அந்த 0.5 சென்டிமீட்டர் தான் இருக்கிறதுனால கூழ் மாதிரி ஆக்கின பொருள் மட்டும்தான் சிறுகுடலுக்கு போக முடியும். கூழ் மாதிரி ஆகாத சாப்பிட்ட அந்த 45 நிமிஷத்துக்குள்ளே கூழ் மாதிரி ஆகாத பொருள் ஏதாவது இருந்ததுனாக்கா, உதாரணத்துக்கு 75% இல்லை 80% தான் கூழ் மாதிரி ஆயிருக்கு அப்படின்னாக்க அந்த பொருள் மட்டும்தான் சிறுகுடலுக்கு போகும்.
மீதி அதையும் குறையுமா ஜீரணமான அதையும் குறையுமா மாதிரி ஆகாத பொருள், அதாவது அன்டைஜஸ்டட் செமி சாலிட் ஃபுட்டு ஸ்டமக்லேயே தங்கும். அப்போ ஸ்டமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகும்போது அந்த அதையும் குறையுமா இருக்கக்கூடிய பொருளோடு கலந்துக்கும் போது வேறு ஒரு உஷ்ணம் உண்டாகும். அந்த ஒரு ஆவியும் வரும். அது மட்டும் இல்லை, அந்த ஆவியை வெளியில் போகும்போது வாயு வழியாக வெளியில் போகும்போது உணவு குழாயும் மூச்சு குழாயும் பக்கத்தில் தொண்டையில் தான் இருக்குது. அதனால் தொண்டை வழியாவது மூச்சு குழாய் வழியாகவும் நம்ம நுரையீரலுக்கும் போயிடும். நுரையீரலில் ஈரப்பதம் நிறையா இருக்குது, மாய்ச்சர் நிறையா இருக்குது. அதனால் சளி அங்கே சரியாயிடும். அந்த மாய்ச்சரோடு கலந்து அந்த புகை சரியாயிடும். அதை மட்டும் கவனிக்காமல் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா சளி அதிகமாகும். நுரையீரலில் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கம்மியாகும். அதாவது ஒரு ப்ரீத்திங்கில் 500 ml காற்று இழுத்துக்கிறதுனாக்க அது 300-350 காற்று தான் இழுத்துக்க முடியுன்ற ஒரு கஷ்டம் வந்துடும். மூச்சு விட முடியல, நடக்க முடியல, படியேற முடியல அப்படின்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், இந்த மேக்னெட்டிக் வாட்டரும் சாப்பிட்டு மேக்னெட்டிக் கலந்த ஆயிலையும் தடவின்னு வந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது சளி இருந்ததுன்னா கூட நம்ம நுரையீரல் அந்த சளியை வெளியில் தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை நம்ம 24 மணி நேரமும் டெய்லி தடவிக்கிறதுனாலையும் டெய்லி தண்ணி சாப்பிட்றதுனாலையும் டெய்லி அந்த மேக்னெட்டிக் வாட்டர் சாப்பிட்றதுனாலையும் 24 மணி நேரமும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லா நடக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், 3 ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது அந்த 3 ஹார்ட் அட்டாக்லாம் கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகுது, 31 வருஷம் ஆகுது. 31 வருஷம் ஆகியும் அதுக்கப்புறம் எந்த ஹார்ட் அட்டாக்கும் வரல. எதுக்காக வரல அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, எனக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, எனக்கும் பிளட்டு பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட் அட்டாக்னு சொல்லலை, பிளட்டு பிளாக் ஆகுது சொல்கிறாங்க இல்லையா, 5 இடத்துல பிளாக் இருக்குது, 6 இடத்துல பிளாக் இருக்குன்னாங்க. எனக்கும் உண்டாகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஆனால் இந்த மேக்னெட்டிக் வாட்டர் சாப்பிட்றதுனாலையும் மேக்னெட்டிக் ஆயில் தடவிக்கிறதுனாலையும் என் உடம்புல விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி எலக்ட்ரிசிட்டி பவர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு செல்லும் 0.75 வோல்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்குது. 0.75 வோல்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணியிருக்குனாக்கா நீங்கள் நல்லா யோசிக்கலாம். 70 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. அப்போது 70 ட்ரில்லியன் செல்ஸ் இன்ட்டு 0.75 கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி 50 லட்சம் கோடி வோல்ட் ஜெனரேட்டர் நான். எவ்வளவு? 50 லட்சம் கோடி வோல்ட் ஜெனரேட்டர் நடந்துகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த வோல்டேஜ் காப்பாற்றக்கூடியது காப்பாற்றக்கூடியது அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி தான் மெயின். அதில் அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி குறைய இந்த வோல்டேஜும் கம்மியாகிட்டே இருக்கும். எப்படி வோல்டேஜ் ட்ராப் ஆகும்போது நம்ம லைட்டெல்லாம் டிம் ஆகிட்டே இருக்கும், ஃபேனு கம்மியாகிட்டே இருக்கும். அது அப்புறம் எல்லாமே போயிடுதுனாக்க நம்ம டெத்துக்கு தான் போகிறோம் இல்லையா. அதே மாதிரி வோல்டேஜ் ட்ராப் ஆகாமல், வீட்லேயும் வோல்டேஜ் ட்ராப் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதே சமயத்தில் நம்ம உடம்புலையும் வோல்டேஜ் ட்ராப் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மேக்னெட்டிக் வாட்டரும் இதுவும் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பிளாக் ஆகுதோ, பிளட்டு பிளாக் ஆகுதோ, அந்த இடத்துல 70 லட்சம் கோடிக்கும் செல்லு தெரியும் எந்த இடத்துல பிளாக் ஆகிருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா என் உடம்போட கலந்த ஒரு பொருள். ஒவ்வொரு செல்லும் நான் என்ன மாதிரி தான். அந்த 70 லட்சம் கோடி செல்லுக்கும் என் பாடியை பற்றி ஃபுல்லாகவே தெரியும். எந்த இடத்துல போய் எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை அதுவே செய்யும், எல்லா வேலையும் அதுவே செய்யும். அந்த மாதிரியான ஒரு 70 லட்சம் அற்புதமான 70 லட்சம் கோடி செல்லு நம்ம பாடியை காப்பாற்றின்னு, நம்ம உயிரை காப்பாற்றின்னு இருக்கு. அந்த 70 லட்சம் கோடி செல்லும் தங்கிட்ட இருக்கிற எனர்ஜியை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு எங்கே பிளாக் ஆகிருக்கோ அந்த பிளாக்கை டோட்டலாக இம்மீடியட்டாக கட் பண்ணிடுது. அதே மாதிரி எங்கேயாவது ஸ்டோன் உருவாச்சுனாக்க, அந்த ஸ்டோன் உருவாகிற மாதிரி இருந்ததுனாக்க அந்த இடத்துல போய் ஸ்டோனை கட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுது. எந்த இடத்துல அல்சர் உருவாகிற மாதிரி இருந்ததுனாக்க அந்த அல்சர் உருவாகாமல் சமப்படுத்திடுறது எல்லாத்தையும். ஸோ உடம்பு நல்லபடியாக காப்பாற்றுறது, பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியாக நடக்கணுமே, த்ரோ அவுட்டு படுத்துன்னு இருக்கும்போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, நல்லபடியாக நடக்கணுமே, கீழே விடக்கூடாது, ஸ்லிப் ஆகக்கூடாது, நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பாருங்கள், நர்வஸ் ப்ராப்ளமே கிடையாது.
நல்லா நீட்டின்னு இருக்கேன். என் கையை பார்க்கலாம், இவ்வளோ நீட்டின்னு இருக்கேன். எந்த நர்வஸ் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. ஏன் நர்வஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டாக்க, நரம்புகள் வந்து நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு. நரம்புகள் பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால பிரெயினுக்கு நல்ல சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம கபாலத்துலேயும் எண்ணெயை விளக்கெண்ணெயை தடவின்னு இருக்கோம், காந்தம் கலந்த விளக்கெண்ணெயை தடவின்னு இருக்கோம். ஸோ பிரெயின் நல்லா இருக்குது. அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா இருக்குது. மேக்னடிக் பவர் மேக்னடிசம் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியாக இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷன் நல்லபடியாக இருக்குது. அந்த கனெக்ஷன் நல்லபடியாக இருக்கிறதுனால தன்னோட எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபேமிலியில் கூட நம்ம சொசைட்டியில் கூட நம்மளோட சேர்ந்தவங்க, நம்ம குடும்பம், நம்ம சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணுமேன்ற ஒரு எண்ணம் தானே. அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கும் அதே எண்ணம் தான். நம்மளோட கனெக்ஷன் என்ன இருக்கோ அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம நரம்புகளை நல்லபடியாக வச்சுக்கோம். விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையும் நல்லபடியாக வச்சுக்கோம், மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வருஷம் ஆக வருஷம்தான் ஆகிட்டே இருக்கே தவிர நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வராத இருக்கிறதுக்கு நம்ம காப்பாற்றிக்கலாம். நடுவில் ஏதாவது தப்பு பண்ணோம்னாக்க நம்ம அது ஹெல்த் ப்ராப்ளம் வரும்னா இல்லைன்னு சொல்லலை. ஹெல்த் ப்ராப்ளமே வராது, 1000 வருஷம் வாழலாம் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. வாழற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாமல், மருத்துவமே இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம். இதை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கணும். எலக்ட்ரிசிட்டி தான் இம்பார்ட்டண்ட்டு. அந்த எலக்ட்ரிசிட்டியை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மேக்னடிக் சக்தி தான் முக்கியமானது. மேக்னடிக் சக்தி உள்ளுக்குள்ளே நல்லபடியாக இருக்கிறதுக்கு மேக்னடிக் வாட்டர் இல்லாட்டி ஆயில் மேக்னெட் கலந்த ஆயில் தடவிக்கிறது. அப்படியும் இல்லாட்டி கூட மூச்சு பயிற்சி சொல்லியிருக்க முன்னாடியே இப்படி பண்ணுங்க. நல்லா ஒரு வாட்டி இருக்கும்போது அடிவயிறு வரைக்கும் உம்பணும் நீங்கள் 4 செகண்டு. அதே மாதிரி வெளிக்காற்று நம்மக்கிட்டே வச்சுக்க வேண்டாம். வெளிக்காற்று வெளியில் விடுறதுக்கு வயிறு சுருங்கும். திருப்பி பார்த்தீங்கன்னாக்க வயிறை விரிகிறது, மூச்சு இழுக்கிறோம், மூச்சு உள்ளே போகிறது. எப்படி பலூனில் ஊத வைக்க பலூனில் காற்று அடித்தா விரியும், பெருசாகும். பலூனில் அப்படியே கொஞ்சம் அமைக்கினாக்க பலூனில் இருக்கிற காற்று வெளியில் போய் பலூன் அப்படியே சுருங்கும். அதே சிஸ்டம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெளியில் காற்று போகும்போது சுருங்கிறது, உள்ளுக்குள்ளே காற்று போகும்போது அடிவயிறு வரைக்கும் இழுத்தாக்க அடிவயிறு சுருங்கிறது. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க நல்ல விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகுது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் பேங்க்ரியாஸ் இருக்குது. அந்த எண்ணெயை இந்த இடத்துல நிறையா தடவில்லைங்கனாக்க உங்களுக்கு சுகர் ப்ராப்ளத்துலேருந்து சீக்கிரம் வெளியில் வரக்கூடிய பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க லிவர் தான் பிளட் ப்யூரிஃபையர். அதனால் லிவரை நீங்கள் அடிக்கடி டெய்லி பண்ணிட்டேங்கனாக்க பிளட் ப்யூரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூச்சு பயிற்சியை நீங்கள் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. மூச்சு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோ மெதுவாக பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கு வந்து ஜென்ரலாக லைஃப் ஸ்பேன் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்வு எவ்வளோ வருஷம்னு. அது பார்க்கும்போது நாய்க்கு வந்து 14-15 வருஷம்தான். ஏன்னாக்க ஒரு நிமிஷத்துக்கு அது 50-60 வாட்டி குலைக்கிறது, 50-60 வாட்டி மூச்சு விடுறது. ஸோ மூச்சு அந்த மாதிரி விடும்போது அந்த வருஷம் கம்மியாகுது. ஆனால் ஆமைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிமிஷத்துக்கு 2 வாட்டி இல்லாட்டி 3 வாட்டி தான் மூச்சு விடுறது. அதனால் அதனோட லைஃப் ஸ்பேன் வந்து 350 வருஷம் 300 வருஷம் அப்படி போகிறது லைஃப் ஸ்பேன் வந்து. ஸோ லைஃப் ஸ்பேன் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு, எப்படி டிசைட் பண்ணியிருக்காரு இறைவன் அப்படின்னாக்க எவ்வளோ மூச்சியை விழுக்கிறோமோ எவ்வளோ மூச்சு காப்பாற்றுறோமோ பார்க்கலாம். மூச்சு வெளியில் காந்த சக்தி இருக்கா, நம்மக்கிட்ட காந்த சக்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னாக்க நீங்கள் கையை இப்படி பண்ணி கையை சேர்க்காமல் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பார்த்தாக்க காந்த சக்தியை அதிகப்படுத்திக்கலாம். அதுவும் ஒரு வழி இருக்குது. காந்த சக்தி எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால் மூச்சு பயிற்சியும் பண்ணிகிட்டே இருங்க. மூச்சு பயிற்சி நின்றுட்டே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் தலை வரைக்கும் போய் காலுக்கும் போகும். ஸோ காலில் இருக்கிற முட்டி வலி அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நடக்க முடியும். அதே மாதிரி பிரெயின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், மெமரி பவர் நல்லாயிருக்கும், கண் நல்லாயிருக்கும், காது நல்லாயிருக்கும், கண்ணுக்கும் தடவிக்கோங்க எண்ணெயை. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுதான் அது காமிச்சேன். நான் சுழற்சி பண்ணேன் இல்லையா 108 வாட்டி. அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 minutes 30 seconds. அது சுழற்சி பண்ணேன்னாக்க கீழே வேலை இனிமேல் ஆகலை, டேமேஜ் ஆகலை. ஆனால் எப்படி பண்ண முடியுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். முதல்ல 1 வாட்டி 2 வாட்டி 1 வாட்டி பண்ணுறது, அப்புறம் 2 வாட்டி பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஒரு சுழற்சி
ஒரு சுயேட்சைன்னு ஒன்று இருந்தால் தான் இப்போது பூமியே இருக்குது. சுயேட்சைன்னு ஒன்று கொடுத்துருக்கிறதுனால தான் அதுக்கு லைஃப் இருக்குது. அதே மாதிரி தான் சூரியனும் எல்லா ஆர்கன்ஸுமே எல்லா பிளானட்ஸுமே எல்லா கேலக்ஸியுமே அதே மாதிரி சுயேட்சை கொடுத்துட்டே இருக்குது. சுயேட்சை கொடுக்க கொடுக்க அதுக்கு எலக்ட்ரிசிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்குது. இந்த கண்டினியூயன்ஸ் ஆஃப் தி மூமெண்ட்ஸ், அதாவது தொடர்ந்து மூமெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ நான் அதே மாதிரி அந்த ஃபிங்கரை வச்சு தண்டால் எடுத்தேன். 6 வாட்டி தான் எடுத்தேன். ஏன்னா ரொம்ப நேரம் பேசினே இருந்தேன். அந்த டயர்னஸ்னால் ஒரு 6 வாட்டி தான் எடுக்க முடிஞ்சுது. இருந்தாலும் கை வரைக்கும் அந்த ஸ்ட்ரென்த்து போயிருக்கு. தட் மீன்ஸு மேக்னட்டிக் எனர்ஜி எங்கிட்ட உடம்புல நல்லபடியாக வேலை செஞ்சுன்னு அந்த ஸ்ட்ரென்த்தை எல்லா இடத்துக்கும் அனுப்புறது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பவரும் நல்லாயிருக்கு. அதுக்காக தான் இதை பண்ணி காமிச்சேன். ஒரு டெஸ்டிமோனியலாக இருக்கட்டும். ஏன்னா நேத்திக்கு பண்ணது நான் தனியாக பண்ணி நானே எடுத்தேன். இது ஸ்டூடியோவில் எடுத்தது. ஸோ நீங்கள் தண்ணி சாப்பிட்டு நீங்கள் நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும். எந்த நோயும் வராமல் தடுக்க முடியும். எந்த சளியும் வராமல் தடுக்க முடியும். எந்த ஜுரமும் வராமல் தடுக்க முடியும். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதை சாப்பிட்டுட்டே வந்தாக்க கண்டினியூஸாக அந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். இறைவன் கொடுத்த பாடி இது. ஸோ இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்கணும். அப்படின்ற ஒரு பிலீஃப் இருந்ததுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பிரச்சனையும் வராது. யாரையும் தேடிட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே மாதிரி லட்சமாக செலவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. உடம்பு நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்ல குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் யாரையுமே நம்ம தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்கள் உடம்பையும் நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி சொல்லிகிட்டே இருங்க. நன்றி தான் மெயின். பயம், கவலை அதெல்லாம் இருந்ததுனாக்க தயவு செஞ்சு ஒதுக்கி தள்ளிடுங்க. அன்பு, லவ், அஃபெக்ஷன், கம்பேஷன் அதெல்லாம் நல்லா இருந்ததுனாக்கா கிராட்டிடியூட், கிரேட்ஃபுல்னஸ்ஸு, தேங்க்ஃபுல்னஸ்ஸு இதெல்லாம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமாக நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே இருக்கும். மேக்னட்டிக் எனர்ஜியும் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மேக்னட்டிக் அதிகமாக உயிர் சக்தி அதிகமாகுது. எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் நல்லபடியாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஈவனாக இருக்கும். அந்த உடம்புக்குள்ளேயே ஹீட் அண்ட் கோல்டு அந்த மேக்னட்டிக் எனர்ஜி சப்ளை பண்ணுறது, ரத்தம் ஓட்டம் சப்ளை பண்ணுறது, ரத்த ஓட்டம் நல்லபடியாக இருக்கிறது, மூச்சு நல்லபடியாக இருக்கிறது. மூச்சு நல்லபடியாக இருந்ததுனாக்க கடைசி மூச்சு வரைக்கும் கடைசி மூச்சுனாக்க நம்ம இறக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்ல காற்று, நல்ல ஆக்சிஜன், நல்ல காந்த சக்தி உள்ளுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். எல்லாரையும் நல்லபடியாக வாழ வைக்க முடியும். உலகத்தையும் காப்பாற்ற முடியும். அதே மாதிரி இந்த செய்தியை எவ்வளோ பேருக்கு தெரிவிக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கும் தெரிவிச்சிருங்க. அப்போ தான் நல்லது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போகாது. நம்ம சுற்றி இருக்கிற பீப்புளும், ரிலேட்டிவ்ஸு, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். மேக்னெட் வாங்கி மிஞ்சி போச்சுனாக்கா அந்த தண்ணி வைக்கிற மேக்னெட்டு, எண்ணெய்க்கு விடுற மேக்னெட்டு எல்லாம் சேர்ந்து 5000 ரூபாய்க்குள்ளே தான் முடியும். 10 வருஷம் உங்களுக்கு அந்த மேக்னெட்டு உழைக்கும். நீங்கள் அப்புறம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எண்ணெய் மட்டும்தான் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கணும். 1 லிட்டர் 250 ரூபா இல்லாட்டி 300 ரூபா. ஆனால் தண்ணி நீங்கள் வீட்டில் என்ன தண்ணி சாப்பிட்றீங்களோ அந்த தண்ணியே நீங்கள் அந்த பாட்டிலில் ஃபில்லப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். மேக்னெட்டிக் வாட்டர். அதனால் உங்களுக்கு செலவும் கிடையாது. வேறு எந்த ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்னு கிடையாது. நம்ம குழந்தைங்க முக்கியமாக ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க முக்கியமாக இந்த ஆயிலை தடவிந்து எண்ணெயும் சாப்பிட்டுன்னு இருந்தாக்க அவங்க பிரெயின் பவர் ரொம்ப நல்லாயிருக்கும். மெமரி பவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது படிக்கிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. நன்றி. தேங்க்யூ.